ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு 3D அனிமேட்டட் கிட் ஸ்டோரி ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதே மாதிரி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஏஐ யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு வீடியோஸ் சீரீஸ் மாதிரி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 2 சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அதாவது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக ஒரு 2 சேனல் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 சேனலும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹிந்தி ஸ்டோரி சேனல். சரிங்களா? நான் இப்போ காமிக்கிற 2 சேனலுமே மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிருக்கும். யாரெல்லாம் மானிட்டைசேஷன் எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சேனல் 206 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. பட் 4.64 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு சேனல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சேனலையும் பாருங்கள், ஒன்லி 159 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க இந்த சேனலில். ஆனால் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனல்லையும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே மில்லியன் வியூஸில் தான் இருக்குது. மினிமம் இருக்கிற வியூஸே மில்லியன் வியூஸில் தான் இருக்குது. ஸோ இந்த சேனல் எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி தான் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா, வாய்ஸ் ஓவர் அவங்க ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுவுமே ஏஐ வாய்ஸ் தான் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒரு ஏஐ ஸ்டோரி சேனல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவரை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ், அதாவது ரொம்பவே வைரலாக பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை தான் நம்ம இப்போ ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் மூலமாக, அதாவது ஒரு சிம்பிளான ஏஐ ஸ்டெப்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இவங்க பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 7 ஸ்டெப் மூலமாக நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு 7 ஸ்டெப் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்டெப்புமே மினிமம் நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் தமிழ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி இருக்குனாலுமே ஓகே தான். புதுசாக நீங்கள் இப்போ தான் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண போறீங்கனாலுமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஏஐ யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். நம்ம கிரியேட் பண்ணுற அந்த ஸ்டோரிக்கான இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் நம்ம மொத்தமாக நம்ம ஜென்ரேட் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? பட் இப்போ இந்த மெத்தடில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் எல்லாமே ஒரே சிங்கிள் கிளிக்கில் எல்லா இமேஜஸும் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, ஜென்ரேட் இமேஜஸ். ஃபோர்த் ஸ்டெப் வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். அந்த இமேஜுக்கான வீடியோ ப்ராம்ப்ட், அதாவது இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன். ஸோ அது நம்ம எந்த டூலில் பண்ண போகிறோன்றதை இதில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 6th ஸ்டெப் என்னன்னா, ஜென்ரேட் தமிழ் வாய்ஸ் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் நம்ம கிரியேட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் நீங்களே கொடுக்க பாருங்க. அப்படி கொடுக்க முடியாத பட்சத்துக்கு நம்ம ஏஐ வாய்ஸ் ஓவர் ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டடாக நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக 7th ஸ்டெப் மெர்ஜ் வீடியோ அண்ட் வாய்ஸ் ஓவர். ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற வீடியோ ப்ளஸ் வாய்ஸ் ஓவரை மெர்ஜ் பண்ணி நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போ எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கிரியேட் தமிழ் ஸ்டோரி. நம்ம ஸ்டோரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ஸ்டோரி ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஸ்டோரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உங்கள்கிட்ட ஸ்டோரி இல்லைன்னா கூட அதுக்கும் ஆல்டர்னேட் வேஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்டோரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டோரி இல்லை உங்ககிட்ட அப்படின்னா, நான் இப்போ இந்த யூடியூப் சேனல்லேருந்தே ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த வீடியோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஷேர் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணினாலும் பண்ணிக்கலாம், இல்லை லேப்டாப் வச்சுருக்கீங்க அதில் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான் ரெண்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? நீங்கள் மொபைல்னாலும் அப்படியே சேமாக கண்டினியூ பண்ணலாம், லேப்டாப்லனாலும் அப்படியே சேமாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் கீழே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதை காப்பி கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு புது டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் transcript.io அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பேஸ்ட் யுவர் யூடியூப் வீடியோ லிங்க் ஹியர்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அந்த லிங்க்கை நீங்கள் அங்கே காப்பி பண்ண லிங்க்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்கிரிப்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஹிந்தி வீடியோ. சரிங்களா? ஸோ அந்த ஹிந்தியில் இருக்கிற எல்லாமே டிரான்ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மேலே இருக்கிற காப்பி டிரான்ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கப்புறமா அது நமக்கு கிளிப் போர்டில் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா,
நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற சாட் ஜிபிடியில் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதை அப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் இன்டூ தமிழ்னு ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக சர்ச் பண்ணிங்கன்னா போதும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரி அப்படி தமிழில் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்டோரியை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு ஐ நீட் ஸ்டோரிஸ் லைக் திஸ் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கு சிமிலராக இதே மாதிரி ஒரு 2-3 ஸ்டோரிஸ் வந்து சாட் ஜிபிடி உங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஸ்டோரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஸ்டோரி வந்து கிடச்சிருந்துச்சி. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் தான் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ நம்ம ஸ்டோரிக்கு தேவையான இமேஜஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் வேணும். ஸோ நான் ப்ராம்ப்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்குற ப்ராம்ப்டை அப்படி அதே சாட்டில் நீங்கள் கீழே போயிட்டு கொடுத்தீங்கன்னா கொடுத்து ஜென்ரேட் மட்டும் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஸோ அந்த ப்ராம்ப்ட் நீங்கள் எங்கேயுமே எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். பட் இதில் யுவர் சப்ஜெக்ட்னு இங்கே ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு எந்த ஸ்டோரி வேணுமோ அந்த ஸ்டோரியை அப்படி காப்பி பண்ணி இந்த சப்ஜெக்ட்குள்ளே மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுங்க. ஸோ ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீன் பை சீனாக உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து சாட் ஜிபிடி கொடுத்துரும் நமக்கு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் இமேஜஸ். ஸோ இப்போ நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷனையும் எடுத்து, அதாவது சீன் பை சீனாக எடுத்து ஒவ்வொரு சீனுக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணுவோம். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை, எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக ஒரே இதில் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதுக்கு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், கூகுள் ஏஐ ஸ்டூடியோன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மேலேயே 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். பில்டு ஏஐ ஆப்ஸ், சேட் வித் மாடல்ஸ், அப்புறம் மானிட்டர் ஏபிஐ யூசேஜ். ஸோ இந்த 3ல் நீங்கள் சென்ட்ரலில் இருக்குது பார்த்தீங்களா சேட் வித் மாடல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ மேலே பாருங்கள், மேலே உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நானோ பனானா ப்ரோ, நானோ பனானா, அப்புறம் இமேஜின் 4ன்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து நானோ பனானா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நானோ பனானாவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ கேட்குது பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு 16:9 வேணும் அப்படின்னா நீங்கள் 16:9 கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு 9:16, அதாவது உங்களுக்கு ரீல்ஸ் அந்த மாதிரி போடணும் அப்படின்னா நீங்கள் 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 9:16 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சாட் ஜிபிடியில் போயிட்டு அந்த சேட்டில் இருக்கிற 7 சீனையும் மொத்தமாக காப்பி பண்ணுங்க. அதாவது அந்த சீன் 1ல் இருந்து சீன் 7 வரைக்கும் மொத்தமாக காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் டைப்பிங் ப்ராம்ப்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுங்க. ஸோ நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் நீங்களே பார்ப்பீங்க, சீன் 1 சீன் 2ன்னு சொல்லி எல்லா சீனுக்குமே கன்சிஸ்டன்சியாக இமேஜ் வந்து கன்சிஸ்டன்சி மாறாமல் சேமாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நான் எல்லா இமேஜும் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், நான் இமேஜஸ் ஃபுல்லாகவே டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஜென்ரேட் இமேஜஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன். ஸோ வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சேம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கும் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ அகைன் நீங்கள் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்டையுமே நான் கீழே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்குற இந்த ப்ராம்ப்டை அப்படி அதே சேம் சேட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ப்ராம்ப்ட் வந்து கிடச்சிரும். அதாவது இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மோஸ்ட்லி இது எப்படி கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 2 ப்ராம்ப்ட் கொடுக்குங்க சரிங்களா. ஒன்று மெயின் ப்ராம்ப்ட், இன்னொன்று வந்து சப் ப்ராம்ப்ட். ஸோ மெயின் ப்ராம்ப்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கீழே கொடுக்குற சீன் 1 ப்ராம்ப்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு தடவையும் பண்ணும்போது மெயின் ப்ராம்ப்ட் ப்ளஸ் சீன் 1, அப்புறம் மெயின் ப்ராம்ப்ட் ப்ளஸ் சீன் 2 அந்த மாதிரி பண்ணணும். நான் வீடியோவில் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் வீடியோஸ். வீடியோ நம்ம எங்கே ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராக் ஏஐல தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம் சரிங்களா.
ஸோ இப்போ கிராக் ஏஐ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் grok.comனு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இமேஜின் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பின் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் யோர் ஃபைல்னு கேட்கும். நம்ம அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த இமேஜை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆயிரும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ChatGPT கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை அப்படியே காப்பி பண்ணி டைப் டு கஸ்டமைஸ் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ மெயின் ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த சீன் 1க்கான ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி சேம் இந்த இடத்துல இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேக் வீடியோன்னு இருக்குது பாருங்கள். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு பாருங்கள் வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஜென்ரேட் ஆகுதுன்னு. வீடியோ வந்து ஸ்பீட்லாம் பண்ணலை, நார்மல் ஸ்பீடில் தான் இருக்குது. ஸ்பீடாகவே இது வந்து ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஜென்ரேட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா ப்ராம்ப்ட்ஸையும் 1 by 1 இதில் போட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ நாளும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. கிராக் ஏஐயில் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லா வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். கைஸ் நான் எல்லா வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஜென்ரேட் பண்ணி டவுன்லோடும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ 5th ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜென்ரேட் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் தமிழ் வாய்ஸ் ஓவர். நம்ம இப்போ வாய்ஸ் ஓவர் வந்து ஜென்ரேட் பண்ணணும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ணணும். வாய்ஸ் ஓவர் பொறுத்த வரைக்கும் நீங்களே உங்கள் வாய்ஸ் கொடுக்கலாம். அதாவது உங்களோட ஓன் வாய்ஸ் நீங்களே கொடுக்கலாம். மைக் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. உங்கள் மொபைல் வச்சு நீங்களே நார்மலாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுக்க முடியாத பட்சத்துக்கு நம்ம ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏஐ வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சேம் ஏஐ வாய்ஸும் நம்ம கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு நமக்கு தெளிவான ஒரு ஸ்டோரி லைன் வேணும். சரிங்களா? ஒரு பேராகிராஃப் மாதிரி வேணும். அதுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஏஐ ஸ்டுடியோவில் தான் நம்ம வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இமேஜ் ஜென்ரேஷன் ஆல்சோ நம்ம அதில் தான் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ChatGPT நமக்கு தேவையான தமிழ் வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் 4th ஆப்ஷன் டர்ன் டெக்ஸ்ட் இன்டு ஆடியோ வித் ஜெமினின்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ, மல்டி ஸ்பீக்கர் ஆடியோன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்னு இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓவர், அதாவது அந்த வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் ChatGPT கொடுத்த வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா மல்டிபிள் வாய்ஸஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ஸ் வேணுமோ கிளிக் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 3rd ஒன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ பாருங்கள் கைஸ், வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதில் இந்த 3 டாட் இருக்குது பாருங்கள். அந்த வாய்ஸ் ஓவர் பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும். அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட் தமிழ் வாய்ஸ் ஓவர் இந்த 6th ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக மெர்ஜ் வீடியோ அண்ட் வாய்ஸ் ஓவர் லாஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம நிறையா இருக்குது, ப்ரௌசர்ஸ்லாம் இருக்குது, நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு, பேசிக்கான எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது VN ப்ரௌசர் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ VN ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதில் வீடியோஸை ட்ராக் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இதில் வந்து காமிக்கிறது எதில் காமிக்கிறோம் அப்படின்னா கேன்வாவில் பண்ணலாம். ஸோ மொபைலில் நீங்கள் கேன்வாலையும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேன்வா ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை மொபைலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் நீங்கள் கேன்வான்னு சர்ச் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி லாகின் கேட்கும். லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு நிறைய காமிக்கும். பட் எதுவுமே உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கல. இங்கே பாருங்கள் எனக்கு மெயின்லேயே காமிக்குது யூடியூப் ஷார்ட்ஸ்னு காமிக்குது. ஸோ உங்களுக்கு அப்படி காமிக்கல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த மேலே இருக்கிற சர்ச்சில் யூடியூப்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ்னு வருது. நீங்கள் 16:9 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா யூடியூப் வீடியோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு கேட்கும். ஸோ அந்த அப்லோட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜரில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் இது உள்ளே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் ஆடியோவையும் நீங்கள் சேர்த்து உள்ளே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு கீழே நீங்கள் உங்களோட ஆடியோவையும் சேம் இந்த வீடியோக்கு பக்கத்தில் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆடியோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி உங்களுக்கு எதுனா அன்வான்டான நாய்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஆடியோ சிம்பிள் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி மியூட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து மியூட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஆடியோவில் இருக்கிற அந்த ஆடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அது கீழே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது போக உங்களுக்கு எதுனா எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணணும்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து மெர்ஜ் பண்ணிட்டோம். மெர்ஜ் பண்ணதுக்கப்புறமா இப்போ மேலே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அகெயின் உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும். ஸோ அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கைஸ், நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட சோஷியல் மீடியாஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் எப்படி ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா கூட அதுக்கும் நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ எப்படி நம்ம யூடியூப் சேனல் ப்ராப்பராக ஃபஸ்ட்லேருந்து மெயில் ஐடியிலேருந்து எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி அதுக்கு ஹேஷ்டாக்ஸ் கொடுக்குறதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக அப்டேட் பண்ணி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.